முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை அளித்த அதிர்ச்சி ரிப்போர்ட்டால் கதிகலங்கி நிற்கும் திமுகவினர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்காங்க. இதிலிருந்து எப்படி திமுக தப்பிச்சு வெளியே வரப்போகிறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இறுதியாக எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. இனிமேல் பார்த்து இருந்துக்கோங்க, நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு திமுக தயாராகி இருக்கிறது. அதனால் எப்படியாச்சும் நீங்கள் தான் முறியடிக்கணும். அதனால் இனிமேல் வர காலகட்டத்தில் திமுகவின் நிலைமையை கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க அப்படின்ற மாதிரி தற்பொழுது உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் இப்போ நாடாளுமன்ற தேர்தலை எட்டி தற்பொழுது திமுக தரப்பிலிருந்து 39 தொகுதிகளில் யார் யாரெல்லாம் எம்பி சீட்டில் நிற்க வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பாஜக தற்பொழுது தனித்து தான் தமிழகத்தில் போட்டியிட போகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக இரண்டு கூட்டணியுமே இப்போ வெவ்வேறு கூட்டணியாக உடஞ்சி போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே தனித்து நின்று தான் போட்டியிட போறாங்க. ஸோ திமுக இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலுமே பட் திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய தொண்டர்கள் இப்போ பாஜகவில் தாவிட்டாங்க அப்படின்ற மாதிரி உளவுத்துறை அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஊரே திமுக பக்கம் தான் இருந்தாங்க. பட் இப்போ அந்த திமுக செய்த அந்த சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பொழுது கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதை தொடர்ந்து மக்கள் இனிமேல் திமுகவே நாங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இப்போ பாஜகவில் இணைந்ததாக உளவுத்துறை ஸ்டாலின் அவர்களுக்கு அவசரமாக இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் திமுக வர காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பார்த்து சேஃபாக தான் இருக்கணும். ஏன்னா பாஜக அவங்களுடைய கைகள் ஓங்கி கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் பாஜக என்ன வேணால் செய்யலாம். ஏற்கனவே பாஜக மூலமாகத்தான் தற்பொழுது திமுகவில் முக்கிய அமைச்சர்களை எல்லாம் அமலாக்கத்துறை வெறி கொண்டு தாக்கி கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து எல்லாருமே வசமாக சிக்கிட்டாங்க. ஊழல் 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 என்று நிறைய கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அடுத்த டார்கெட்டில் இருக்காரு. அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாரு அடுத்த கட்டமாக யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க. ஆனால் பட் இப்போ அமலாக்கத்துறை அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த கட்ட டார்கெட் துரைமுருகன் அவங்களா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அவர் சொன்ன அந்த ரிப்போர்ட் தான் அடுத்த கட்டமாக அவர் வெளியிட்ட அந்த 2வது ஃபைல் தான் இன்னைக்கு திமுகவின் நிலைமையை மாற்றிருச்சு. அதே மாதிரி முக்கிய அமைச்சர்கள் நிலைமையெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. எம்பிகள் கூட அமைச்சர் பொன்முடியின் மகன் எம்பி ஆகட்டும், அவராகட்டும், துரைமுருகன் மகன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே தற்பொழுது ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் இருக்குது. அதனை தொடர்ந்து இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை கொடுத்த ஒரு பர்ஃபெக்டான ரிப்போர்ட் என்னன்னா, திமுக கண்டிப்பாக அடுத்த கட்டக்கு நகர வேண்டும் என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதே ஒரே நோக்கம். அதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி உளவுத்துறைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். பட் இப்போ இருந்தாலுமே உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி ஒவ்வொரு டைமும் எச்சரிக்கை கொடுக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இது வரைக்குமே திமுக அப்படியே தான் இருக்குது. ஏற்கனவே சென்னை வெள்ளத்தில் ஏற்பட்டதன் காரணமாக மக்கள் எல்லாருமே திமுகவை முழுவதுமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து நிறைய போராட்டங்கள், எங்களுக்கு அது செய்யல இது செய்யல அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் போராட்டத்தில் களமிறங்கிட்டாங்க. திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து மக்களை தற்பொழுது உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இறுதியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சுதாரிச்சிக்கலன்னா கண்டிப்பாக திமுகவின் நிலைமை தோல்வியில் தான் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே அப்படின்ற மாதிரி உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது உளவுத்துறை அளித்த ரிப்போர்ட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.